வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானம் அளந்ததனைத்தும் அளந்திடு வள்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கலி நீங்க தமிழ் மொழி வாங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. பாரதிதாசனின் மொழியால் தன்னுடைய இசையால் நம்மையெல்லாம் மெய்சிலிருக்க வைத்த கடலூர் ஜனனி அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி தொடர்வது வரவேற்புரை. உலகத் தாய்மொழி நாள் விழாவிற்கு அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அறிஞர் சுவைஞர் பெருமக்களை வரவேற்க வருபவர் ஆழ்ந்த கவியுள்ளமும் அலட்டலில்லாத தன்மையும் தமிழ் பணியோடும் ஆழ்ந்த சிந்தனைகளோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பும் கவிதை மனசுக்காரர் தன் தமிழால் அவைக்கு பொலிவூட்ட வரவேற்று மகிழ்வூட்ட வருகிறார் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது எளிய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நன்றியோடு நிலையில் இருந்ததற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தமது தமிழ் பணிகளால் தொடர்ந்து தமிழ் சமூகத்துக்கு விழிப்புணர்வை ஊட்டி வருகிறார். பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை தன்னால் என்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவிலும் மிக மிக சிறிய அளவிலும் காரியம் பெரிதல்ல வீரியம்தான் பெரிது என்கிற அடிப்படையில் பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். பொங்கு தமிழ் பன்னிசை மணிமன்றம் என்ற ஒரு அமைப்பு, அது பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையின் இன்னொரு பிரிவு. அதைப்போல தமிழ் பணிக்கென்றும் தமிழர்களுக்கென்றும் தமிழ் மண்ணுக்கென்றும் தொடங்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியோடு இணைந்துதான் பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களை மீண்டும் தலைவணங்கி வரவேற்கிறேன். தமிழர்களின் நெடுதூர பயணங்களுக்கும் வணிக மேம்பாட்டிற்கும் பாலம் வகுக்க நடுவண் தொடர்வண்டித்துறையின் இணையமைச்சராக இருந்து வழிகாட்டி ரயில் பாதைகளை வகுத்து முன்னேற்றங்களை பெருக்கி கொடுத்தவர் மேனாள் அமைச்சர் திரு AK மூர்த்தி ஐயா அவர்களை தன்னுடைய பகிர்வை இந்த அரங்கிலே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கும் ஒரு தமிழன் பாதித்தால் அந்த தமிழனுக்கு முதல் குரல் கொடுக்கின்ற ஒப்பற்ற தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 2001 கடைசியில் ஆரம்பித்து தொடர்ந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருந்தோம். அது சார்பாக இந்த விழா நடத்தும் போது
எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி என்று தெரிவித்து வருகை தந்து அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொண்டனாக சமூக பணியில் அடியெடுத்து வைத்த காலம் தொற்று அதே துணிவோடும் துடிப்போடும் இன்றும் தொண்டர்களிடையே தொண்டாற்றும் தலைவனாக செயல்படுபவர், பிரச்சனைகளின் தீர்வுகளை நோக்கி தமிழர்களை எடுத்துச் செல்லும் மாண்போடு களத்தில் செயல்படும் பொங்கு தமிழ் அறக்கட்டளையின் தலைவர் திரு கோகா மணி அவர்களுடைய தொடக்க உரையை வழங்குமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையின் சார்பில் உலக தாய்மொழி தினத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எல்லோரையும் அழைத்து சிறப்பு சேர்க்கிற வகையில் இதை சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் தமிழின போராளியுமான எங்கள் வணக்கத்திற்குரிய மருத்துவர் ஐயா அவர்களே, வருகைந்திருக்கிற அனைவரையும் ஐயா அவர்கள் சார்பில் நானும் ஒரு முறை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உலகெங்கும் தாய்மொழி நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாளிலே தான் ஐயா அவர்கள் இந்த செயற்கரிய பணியை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் ஐயா அவர்களோடு இருக்கின்ற காரணத்தால் இதோ மிகைப்பிடித்து சொல்லுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிலும் சற்று குறைத்தே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், சொல்லுகிறேன். ஐயா அவர்கள் ஒரு தமிழறிஞர் அல்ல, தமிழ் படித்த புலவரும் அல்ல. ஆனாலும் கூட என்னுடைய தாய்மொழியை வளர்த்தெடுக்க வேண்டும், எந்தெந்த நிலைகளில் வளர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு பட்டியலிட்டு இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தொடக்கத்திலேயே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பொங்கு தமிழ் வளர்ச்சி என்ற அறக்கட்டளையை நிறுவி தொடக்க விழாவை மிக சிறப்பாக நடத்தினார்கள். ஐயா அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட ஐயா அவர்கள்தான் உங்களை எல்லாம் அழைத்து நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து நம்முடைய தாய்மொழி தமிழை வளர்த்தெடுப்போம் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த கவியேற்றத்திற்கு நெறியாளராக பொறுப்பேற்றிருப்பவர் தாராபாரதி அவர்களுடைய தமையன். தற்பொழுது அவர் சேகுவாராவின் காதல் என்று புதுகை தென்றலில் எழுதி வரும் தொடரில் போர்க்களத்தில் நடுவே அவர் புகுத்தி இருக்கக்கூடிய புதுமை, அமைதி அனைவருடைய உள்ளத்தையும் கவரும் வகையில் இருக்கக்கூடியது. மறுப்பாகட்டும் நகைச்சுவையாகட்டும் எதையுமே நயம்பட உரைக்கக்கூடிய ஒரு கவிஞர். செருக்கில்லாது அமைதியாக தன்னுடைய தமிழ் பணியை ஆற்றி கொண்டிருக்கக்கூடியவர். கம்பன் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரங்கங்களில் தன்னுடைய செழுமையான தமிழ் பணியை அமைதியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மலர்மகன் ஐயாவிடம் கவியேற்றத்தினுடைய அரங்கம் ஒப்படைக்கப்படுகிறது. அன்னை தமிழே, அமிழ்தே, உயிரே, வணக்கம். உனக்கு ஆதிமொழி என்ற பெயர் இருக்கும். மொழி அனைத்திலும் உந்தன் வேறு இருக்கும். நீ ஆதிமொழி என்று சொன்னதனாலே தான் பின்னால் வந்த அனைத்து மொழிகளிலும் உன் வேறு இருக்கிறது. உலகின் ஒற்றை தாய்மொழி. அம்மா, நீதானே முதல் உதடுகள் திறந்த வாய்மொழி. உலகில் நீதானே முதல் உதடுகள் திறந்த வாய்மொழி. அன்னை தமிழே, அமிழ்தே, உயிரே, வணக்கம். தொல்காப்பியர் தொடங்கி தொடரும் தமிழ் மரபை நல்காப்பிய தமிழால் நான் இங்கு வணங்குகிறேன். கவிதைக்கொரு கோயில், கன்னித் தமிழ் தீபம் அவன் பாரதி, அவன் அடிகள் நலம் போற்றி. பாவேந்தே, உனக்கு நான் மரபில்தான் பாய்ச்சூட்ட வேண்டும். மதி விலக்கி வைத்திருந்த மடத்தனத்தின் மதி விலக்கி பாடியவன் நீ. மதி விலக்கி வைத்திருந்த மடத்தனத்தின் மதி விலக்கி பாடியவன். சமுதாயத்தில் நிதி விலக்கி வைத்திருந்த ஏழை தோழன் நிலை விலக்கி நிமிர்த்தியவன் நீதான் நீதான். உன் பாதங்களை தொட்டு பணிகிறேன். பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை நிகழ்ச்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த வணக்கங்கள். விருப்பத்தோடு மருத்துவம் பயின்றும் தன் ஸ்டெத்தை தூக்கி எறிந்து மக்கள் அடிபடுகிற இடத்தில் அடிமைப்பட்ட நிலத்தில் வெடித்து முளைத்தானே விடுதலை துப்பாக்கியாக ஒரு சேகுவாரா. நீங்கள் வேறா?
வரலாறு தன்னை புதுப்பித்துக் கொள்ள வாய்த்தது உங்கள் பேரா? அதுதான் தமிழனின் பேரா? வணங்குகிறேன். கவிஞனுக்கு கற்பனைக்கா பஞ்சம்? போட்டுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருமுன் ஐயாவுடன் ஒரு நேர்காணல் கேட்டேன். எத்துணை அரசியல் கலேபரங்கள், சமுதாய கவலைகள், இத்தனைக்கிடையில் யாண்டு பலவாகியும் நரையலாகுதல் யாங்காகியர் என கேட்டேன். ஐயா வழக்கமான ஒரு நமுட்டு சிரிப்புடன், எப்படி வழக்கமான ஒரு நமுட்டு சிரிப்புடன் பிசிராந்தையாரின் பேரனைப் போல பதில் வீசினார். எனக்கு நிகரானவர், ஏன் என்னினும் மிகையானவர் என் இணையர் அன்பு மகன். மகளுருவாய் வாய்த்து புகழுருவாய் உலாவரும் பசுமைத்தாயக பைந்தமிழ் செல்வி என் மருமகள். என் உயிர் இயக்கத்தின் அங்கமாக உற்ற, உறவினர் அங்கீகாரம் பெற்ற, குன்றாத கொள்ளுகை மறவர் கோகமணி. என் குறிப்பறிந்து பொறுப்புகளை மிக நேர்த்தியாக முடிக்கும் மூர்த்தி போன்ற முன்னணி தொண்டர்கள், ஆக்ஷன் கிங்ஸ். இப்பொழுது கேள்விப்பட்டேன். இன்ன பிறரும் என் எலும்பு சதையானார், இதோ மக்கள் என் இளமைக்கு விதையானார். இதுதானே மனம் நிறைக்கும், அப்புறம் எப்படி நரைக்கும்? இந்த காட்சி கற்பனையானது, இந்த காட்சி கற்பனையது, ஆனால் என் சொல் கற்பு அணையது. இக்கட்டான சூழலில் கட்டுக்கோப்பாயிருந்து ஜல்லிக்கட்டையே ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்த கட்டிளம் காளையே, வணங்குகிறேன். அன்று உன் மௌனம் உலகம் பேசியது, அன்று உன் மௌனத்தை உலகமே பேசியது. மௌனம் உடை, இன்று கவிதை படை. ஆகையினாலே வா, தமிழ் குரலை தரணியில் அரங்கேற்றலாம். வா. தங்குதட இல்லாமல் தமிழ் தொண்டு புரிந்து வரும் பொங்கு தமிழ் அறக்கட்டளை அன்பர்களே, என் வணக்கம். வாய்மொழியாய் வந்த தாய்மொழிக்கு நான் கொண்டு வந்தேன் சிங்கார கவிதைகளை. எனது கவிதைகளில் கசப்பு இருக்காது, எனது கவிதைகளில் கசப்பு இருக்காது, காவி கூட்டத்தின் பசப்பும் இருக்காது. அதனால் என் தமிழை காதலிப்பீர், என் கவிதைகளுக்கு காது அளிப்பீர். நான் நெல் விளையும் தஞ்சைக்காரன், எனக்குள் நல்ல தமிழ் சொல் விளையுமா என சோதிக்க வந்துள்ளேன். அன்பால் இதயங்களை பாதிக்க வந்துள்ளேன், உங்கள் தயவோடு கொஞ்சம் சாதிக்க வந்துள்ளேன். தமிழ் உணவல்ல உயிர், தமிழ் நமக்கு கனவல்ல நனவு, தமிழ் நமக்கு தலை கிரீடமல்ல தலை. ஆகவே தமிழோடு நாமும் தலை நிமிர்வோம். அதற்கு நான் மாடக் கூடலில் நடந்து வந்த தமிழ் மகளை நாம் தேன்பாகு கடலுக்குள் திளைக்க வைக்க வேண்டாமா? சங்கப் புலவர்களின் சந்நிதியில் வாழ்ந்த தமிழ், சங்கப் புலவர்களின் சந்நிதியில் வாழ்ந்த தமிழ் உலகப் பரப்பெங்கும் உலா நடத்த வேண்டாமா? தேவார தமிழுக்கு திருக்கோயில் நாம் கட்டி உலகெல்லாம் தேரிழுத்து மகிழ்ந்திருக்க வேண்டாமா? அந்நிய மொழிக்கதற்கு ஆரவார பாராட்டு, அந்நிய மொழிக்கதற்கு ஆரவார பாராட்டு, ஆங்கில கிழவிக்கேன் குடமுழுக்கு நீராட்டு. கோயிலுக்கு போனாலே பிணவாடை அடிக்கிறது, கோயிலுக்கு போனாலே பிணவாடை அடிக்கிறது, செத்த மொழிகளால் தான் அங்கு அர்ச்சனைகள் நடக்கிறது. இலக்கோடு நின்று இனிக்கும் நம் தமிழை, இலக்கோடு நின்று இனிக்கும் நம் தமிழை வழக்காடும் மன்றத்தில் வளர்த்தெடுக்க வேண்டாமா? ஆராய்ச்சி உலகத்தால் ஆராய முடியாத ஆயுள் கொண்ட மொழி அன்னை தமிழ் என்றோ, அன்னவளை அன்றாடம் ஆதரிக்க வேண்டாமா? ஆசை ஆசையாய் நாத்தரிக்க வேண்டாமா? ஆள வந்த வெள்ளையனை அடித்து விரட்டிய நாம், ஆள வந்த வெள்ளையனை அடித்து விரட்டிய நாம் அவன் மொழியாம் ஆங்கிலத்தை துடைத்தெறிய வேண்டாமா? நாம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம், நாம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பொன்னுக்கும் பொருளுக்கும் இறைவனை யாசித்தோம், புகழுக்கும் பதவிக்கும் அவனை நாம் பூசித்தோம். என்றேனும்
தன்மானம் வேண்டுமென இறைவனிடம் கேட்டோமா? சமுதாயம் விடிய ஒரு வரம் கேட்டு பார்த்தோமா? தமிழனுக்கு ஆசை மட்டும்தான் அதிகமாய் இருக்கிறது, தாய்மொழி பற்றிலோ பற்றாக்குறை சிரிக்கிறது. கம்பனை இளங்கோவை கணியன் பூங்குன்றனை, கம்பனை இளங்கோவை கணியன் பூங்குன்றனை அணு அணுவாய் நேசித்து அரங்கேற்றி மகிழ்ந்திடுவோம். வள்ளுவன் விரல் நுழையால் உலகை அளந்தவளை பாரெங்கும் அரங்கேற்றி பாராட்டி மகிழ்ந்திடுவோம். 10 பாட்டும் 8 தொகையும் 14 கீழ்கணக்கும், 10 பாட்டும் 8 தொகையும் 14 கீழ்கணக்கும் அள்ளி தந்தவளால் கர்வம் அடைந்திடுவோம். அன்னை தமிழருக்கு அந்நிய மொழியதற்கு, அன்னை தமிழருக்கு அந்நிய மொழியதற்கு, சொந்த தாய் இருக்க செவிலித்தாய் நமக்கெதற்கு? இங்கே நாம் தமிழ் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கழனியிலோ இருக்கும் விவசாயிகள் கண்ணீர் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், கதிரை அறுத்தவனோ கண்ணீரை அறுக்கின்றான், சாகுபடி செய்தவனோ சாகும்படி கிடக்கின்றான். தண்ணீரால் நிரம்பிய அணைகளெல்லாம் உழவனின் கண்ணீரால் நிரம்புகிறது, நிரம்பலாமா? இத்தகைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது? சமாதான கொடி பிடித்து சாதிக்க இயலாது. முதலில் அடிமை தமிழர்களின் கைவிலங்கை உடைத்தெறிவோம். அன்னை தமிழுக்கு புதுப்படைகள் படைத்திடுவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அரங்கத்தில் அமர்ந்திருந்தேன். அருகே இருந்தவர் கேட்டார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? நான் சொன்னேன், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து. அவர் கேட்டார், உங்களுக்கு கூவத்தூர் பக்கமா என்றார். இல்லை, கூரத்திற்கு பக்கம் ஈஞ்சம்பாக்கம் என்னும் கிராமம். ஊர் வணக்கம். இங்கு சிலருக்கு தும்மல் வருகிறது. அரங்கத்தில் குளிர் அதிகமாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். இவ்விழாவின் நிறைவுரையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்து மருந்தை அனைவருக்கும் தர இருக்கிறார். மருத்துவருக்கு வணக்கம். நாம் தமிழை ஏன் கொண்டாட வேண்டும்? நாம் தமிழை ஏன் கொண்டாட வேண்டும்? இந்த தாய்மொழியில் பிறந்து விட்டோம் என்பதற்காகவா? இல்லை, மொழியையே தாயாக கொண்டதற்காக. தமிழை காப்பாற்றுவதென்றால் தமிழ் என்று எழுதி அதை காப்பாற்றிக் கொண்டிருப்பதா? இல்லை, தமிழனை காப்பாற்றுவது. அவன் நிலத்தை, அவன் வளத்தை, அவன் ஊரை, அவன் நீரை, அவன் உணவை, அவன் கனவை காப்பாற்றுவது. தமிழனை காப்பாற்றினால் போதும், தமிழும் காப்பாற்றப்படும். உயிரை உலுக்கிவிடும் சில உதாரணம் சொல்லுகிறேன். பிரமிடுகள் இருக்கிறது, அதற்குள் உறங்குபவர்கள் பேசிய எகிப்திய மொழி இன்று இல்லை. இயேசு பேசிய ஹீப்ரு மொழியின் கிளைமொழி அரமிக், அதிர்ச்சி வேண்டாம் தோழர்களே, இன்று யாருடைய தாய்மொழியாகவும் அது இல்லை. ரோமாபுரி மன்னர்கள் வளர்த்த லத்தீன் மொழியின் சிறு சப்தங்கள் கூட அனைத்து திசை காற்றிலும் அழிந்தே போனது. தத்துவங்களை தந்த கிரேக்கம், அலெக்சாந்தர் பேசிய கிரேக்கம் அப்போல்லோ ரகசியம் போல என்னானது என்றே தெரியவில்லை. ஆகவேதான் சொல்லுகிறேன், தமிழனை காப்பாற்றினால் போதும், தமிழும் காப்பாற்றப்படும். அனைவருக்கும் வணக்கம். தகைசால் தலைமைக்கு மா அணி, சின்ன மா அணி என்று இன்று இளையின் நிலையோ ஊசலாடுகிறது. கோபாலபுரமோ தன் சட்டையை தானே கிழித்து கொண்டடைகிறது. குட்டையை கலக்கி எப்படியும் மீன் பிடித்து விடலாம் என்று தாமரை தலைவிரித்து ஆடுகிறது. விரல்கள் ஐந்தும் ஒன்றாயிருப்பது போல் தெரிந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாயிருக்கிறது. அப்பர் வந்த பிறகும் நிலைமை அப்படியே இருப்பதாய் கேள்வி. ஏதேனும் சாட்டை கிடைக்காதா என்று நாட்டை விட்டு உடங்காட்டை சுற்றி சுற்றி வருகிறது ஒற்றை பம்பரம். முரசு தன் தொண்டர்களையே அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில்
முக்கணிகளுள் முதற்கணியே, நீ பாட்டாளி மக்களின் உயர்வையே நினைக்கிறாய் நாளும். ஆதலால் விரைவில் கனிய இருக்குது காலம். உலகம் உன் கையில் வந்து தந்திடும் வெற்றிக்கனி. காரணம், உம்மிடம் இருக்கிறார் உத்தமர் அன்புமணி. பொங்குதமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையே, பொங்குதமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையே, விரைவில் கோட்டையில் ஒலிக்கும் உம் அரச கட்டளையே. தமிழகத்தில் எங்கையா தமிழ் இருக்கிறது என்றால் எங்க ஐயாவிடம் இருக்கிறது என்பேன். வங்காளியோ உலக தாய்மொழி தினத்திற்கு வித்திட்டவன். நம் பங்காளியோ பணத்திற்காய் தாய்மொழியை வித்திட்டவன். திரை இசை பாக்களோ கொலைவெறி பிடித்து அலைகிறது தமிழை கொள்வதற்கு. ஒப்பிலா தமிழே, உனை ஓதுவார் வாய் திறந்து ஓதாதோ? அங்கனம் ஓதினால் அது ஒப்பிலாதவன் செவி சென்று சேராதோ? திருமழிசையின் தமிழ் கேட்டு படுத்திருந்த பாய் சுருட்டி தமிழின் பின்னால் போனவன் கடவுள்தானே. பண்பாட்டு தமிழ் பயன்பாட்டில் குறைந்தது ஏன்? ரயில் பயணச்சீட்டுகளில் தமிழின் பயணத்தை தடை செய்தவன் யார்? அஞ்சலக பணப்பரிமாற்ற படிவத்தில் இருந்து தமிழை வேண்டுமென்றே பிரித்தெடுத்தவன் யார்? தமிழர்களே, தமிழில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை தூண்டிலிட்டு பிடிப்போம். தூய தமிழில் பேசுவதை மூச்சை போல் கடைபிடிப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம் இவைகளை கணினியின் செல்லினத்துக்குள் அரங்கேற்றுவோம். தன் மொழியின் தரத்தை உயர்த்தாதவன் எங்கனம் தன் வாழ்வின் தரத்தை உயர்த்துவான்? தான் மட்டும் பெய்து என்ன பயன் என்று ஒவ்வொரு மழைத்துளியும் தூவாது போனால் மண்ணுக்கு கிடைக்குமா மழை? அதுபோல் நான் மட்டும் தமிழ் பேசி என்ன பயன் என்று ஒவ்வொருவரும் தமிழை பேசாது போனால் மானுடத்திற்கு கிடைக்குமா தமிழ்? நன்றி, வணக்கம். மருத்துவ தமிழுக்கு செகராச சேகரம், அறத்தமிழுக்கு திருக்குறள், புறத்தமிழுக்கு புறநானூறு, அகம் தெளிவுற அகநானூறு, மொழி தெளிந்து நிற்க சதுரகராதி, இலக்கண தமிழுக்கு தொல்காப்பியம், இசைத்தமிழுக்கு கூத்தநூல், சர்வகலா தமிழுக்கு வினோத ரச மஞ்சிரி, பொருட்தமிழுக்கு நிகண்டு, இன்னும் இன்னமுமாய் நவ தமிழ் கண்ட தாய்மொழி தமிழ் வழி. இன்னும் இன்னமுமாய் நவ தமிழ் கண்ட தாய்மொழி தமிழ் வழி. கொங்கு தமிழ், சங்கத்தமிழ், நெல்லைத்தமிழ் தமிழின் பெருமையாக கிளை பரப்பி ஓடச் செய்தது. கொங்கு தமிழ், சங்கத்தமிழ், நெல்லைத்தமிழ் தமிழின் பெருமையாக கிளை பரப்பி ஓடச் செய்தது. ஊடகத்தமிழ், பன்னித்தமிழ், மம்மித்தமிழ், தங்கிலீஷ் என ஏகி நதிகளை அடைக்கும் அணைகளாய் கிளைகளை வாடச் செய்கிறது என்று. ஊடகத்தமிழ், பன்னித்தமிழ், இன்னைக்கு நம்ம அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபார்வர்ட் பண்ணி, மெயில் பண்ணி, டெலீட் பண்ணி, ஃபோன் பண்ணி, கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம். பன்னித்தமிழ், மம்மித்தமிழ், தங்கிலீஷ் அலைபேசிகளில் நாங்கள் எழுதுறது முழுக்க தமிழும் ஆங்கிலம் கலந்த மொழியாக தான் மாறிட்டு. சோழி உருட்டிய ஆதி தாயின் சொல்லில் ஆழி கடந்த தமிழ் மொழியால் பேசினாள். சோழி உருட்டிய ஆதித்தாயின் சொல்லில் ஆழி கடந்த தமிழ் மொழியால் பேசினாள். என்னை பேசி மெய்யை செய்தால் வாழுவார், மனித வரலாற்றில் வாழுவார். என்னை பேசி பொய்யை செய்தால் போவார் போவார், பரப்பன அக்கிரகார சிறைக்கே போவார். கடற்கரையில் புதையுண்டவரெல்லாம் அரசியல் செய்தவரை அன்றி புரிந்தவரல்ல, புனிதர்களும் அல்ல. கடற்கரை மணல் காலடிகளை களைத்து போகும், குற்றவாளிகளையும் ஒரு நாள் கரைத்து வீசும். மொழியில் கடைவிரித்த கயவர்களை அலைகளடும் நானும் அழித்து போவோம் என்றாள். அம்மா அம்மா என அர்த்தம் பிழையாக்கினீர், அம்மா அம்மா என அர்த்தம் பிழையாக்கினீர். சின்னம்மா தாயம்மா என மொழியை என்னை சிறுமைப்படுத்தினீர். சபதம் செய்ய தாய்மொழியில் தப்பை செய்கிறார். தமிழ்மொழி உண்மதம் பார்த்திருந்தால் உப்பை தின்ற கடல் காற்றை அனுப்பி களைத்தே விட்டால் போலிகளின் கனவை. தாய்மொழி காப்போம், தமிழ்மொழி ஏற்போம். தமிழக நிலை மாற சிந்தனை வடிவமான தமிழ்மொழியை செயல் வடிவமாக்கி தமிழனையும் தமிழையும் மீட்போம். நன்றி, வணக்கம்.
தாய்மொழி என்பது உச்சரிப்பு அல்ல. தாய்மொழி என்பது உச்சரிப்பு அல்ல, என் உயிர்ப்பு. நான் வாய் வழியே சுவாசிக்கும் ஆக்சிஜன் அது. நான் வாய் வழியே சுவாசிக்கும் ஆக்சிஜன் அது. என்னை உறுப்புகளால் ஆக்கியவள் என் தாய். என்னை உறுப்புகளால் ஆக்கியவள் என் தாய். என்னை உருப்படியாய் ஆக்கியது என் மொழி. ஒலியாக வெளிவந்த காற்று மொழியாக மாறிய போதுதான், ஒலியாக வெளிவந்த காற்று மொழியாக மாறிய போதுதான் விலங்காக திரிந்தவன் மனிதனாக மாறினான். அன்று விலங்காக திரிந்தவனை மனிதனாக மாற்றியது மொழி. இன்று மொழிகளின் கைகளிலேயே விலங்குகளை மாட்டுகிறான் மனிதனும். தமிழிலேயே குழல் சீவி, தமிழிலேயே மலர் சூடி, தமிழச்சியை கூட உலக அழகியாக்குவோம். தீப்பெட்டி எதற்காக? தீப்பெட்டி எதற்காக? பாவேந்தன் கவிதைகளே பற்ற வைக்கும் அடுப்புகளை. அட சோப்பெட்டி எதற்காக? 11 கீழ் கணக்குகளே அலசிவிடும் அழுக்குகளை. பெறுவதற்கு முன் பெண்கள் பிள்ளைத்தமிழ் படியுங்கள். பெறுவதற்கு முன் பெண்கள் பிள்ளைத்தமிழ் படியுங்கள். பிரசவ வலி கூட தெரியாது. முதுமையில் விழுவதற்கு முன் ஆண்கள் முத்தொள்ளாயிரம் படியுங்கள். காயகல்பம் தேவையாய் இருக்காது. விருந்தினர்கள் வீடு வந்தால் கவிதை சொல்லி வரவேற்போம். விருந்தினர்கள் வீடு வந்தால் கவிதை சொல்லி வரவேற்போம். அட திருடர்களே நுழைந்தாலும் கரவட நூல் பரிசளிப்போம். செவியெல்லாம் செந்தமிழே கேட்கும்படி செய்வோம். செயற்கைக்கோள் அலைகளிலும் தமிழாக பெய்வோம். துள்ளி வரும்போது அருவிகள் அழகு, துளிர்த்து எழும்போது வாழைகள் அழகு, தவழ்ந்து வரும்போது குழந்தைகள் அழகு, தழைத்து வரும்போது கூந்தல் அழகு, குறைந்து வரும்போது கவலைகள் அழகு, தாய்மொழி நிறைந்து வரும்போதுதான் இல்லங்கள் அழகு, நம் உள்ளங்கள் அழகு. நன்றி. கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு. கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு. கொண்ட முகம் ஆறு, நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு. அவர்கள் அடியாறு அகத்தியர். தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு. வளரும் உனை வளர்த்ததாறு, அது வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு. உனக்கு உற்றாறு, உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது. உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என் நாவில் வருமாறு. தாயே நீ எந்நாளும் பருமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. பதவி நீடிக்குமா நீடிக்காதா என்று ஆட்டத்தில் இருக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் பதவியை மறுத்து தோட்டத்தில் இருக்கும் தலைவரே, தங்களுக்கு என் தமிழ் வணக்கம். பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளைக்கு பொறுப்பான தலைவரே, பொருத்தமான தலைவரே ஐயா மணிதான். அவரால் தானே பள்ளத்தூரில் கிடக்கும் தமிழை மேட்டூருக்கு கொண்டு போக முடியும். சிலம்பொலியாருக்கும் கோவலனுக்கும் ஓர் ஒற்றுமை உண்டு. இருவருக்கும் வியாபாரம் செய்ய தெரியாது. சிலம்பை வைத்து கோவலனுக்கும், தமிழை வைத்து செல்லப்பனுக்கும். ஐயா செல்லப்பனாருக்கு என் அன்பு வணக்கம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அணியும் பொழுது தமிழுக்கு அழுத்தக்கூடாது என்பதால் தான் இன்னும் நம் நாவுகளில் எலும்புகள் இல்லை. அணியும் பொழுது தமிழுக்கு அழுத்தக்கூடாது என்பதால் தான் இன்னும் நம் நாவுகளில் எலும்புகள் இல்லை. என்றும் நம் தமிழ் இளமை மிக்கது இருக்காதா? தமிழ் பிறந்த கண்டத்தின் பெயரையே குமரி கண்டம் என்றுதானே குறிப்பிடுகிறார்கள். மலையில் பிறக்கும் நதிகள்தான் கடலை தேடி சென்று கலக்கும். மலையில் பிறக்கும் நதிகள்தான் கடலை தேடி சென்று கலக்கும். தமிழ் மலையில் பிறந்த மொழிதான். ஆனால் கடல்தான் தேடி வந்து கலந்திருக்கிறது. தெற்கில் கடல்தான் தேடி வந்து கலந்திருக்கிறது.
தமிழுக்கு தேவை அறிவியல் முலாம், தமிழர்களில் தேவை பல அப்துல் கலாம். நாடக தமிழில் தீப்பொறி பறக்கும் பழையன வாசி, நாளைய தமிழில் கனிப்பொறி மிதக்கும் புதியன யோசி. முதலில் தமிழுக்கு கட்டு சிறகு, முடிவில் தமிழருக்கே கிட்டும் உலகு. எல்லாமும் உண்டு எம் தமிழிடம், ஆட்சி நடத்துவதற்கு அதிகாரம் உண்டு. சிறை அதிகாரம் அல்ல சிலப்பதிகாரம். ஆட்சி நடத்துவதற்கு அதிகாரம் உண்டு சிலப்பதிகாரம். வழிகாட்ட பொது மறை உண்டு, அதனால் வளையாபதி என்னும் பெயர் உண்டு. ஆற்றுப்படுத்த ஐம்படைகள் உண்டு, ஏழைகளுக்கு வழங்க குறுந்தொகை உண்டு. இளைப்பாற தொல்காப்பிய பூங்கா உண்டு, அரங்கேற்றி தமிழை ஆள வைப்போம். யாப்பில் இருந்து பாட்டையும் கோப்பில் இருந்து நாட்டையும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தாய்மொழி நாள் என்று கொண்டாடுகிறோம். தாய்மொழி நாள் என்று கொண்டாட காரணம், நம்முடைய தாய்மொழியின் சில நயங்களை என்னதான் மொழிபெயர்த்தாலும் மற்றவர்களால் தமிழர்களைப் போல் 100% ரசிக்க முடியாது என்பதால். உதாரணத்திற்கு ஒரு துணுக்கு, 18வது மாடியிலிருந்து அடுக்குமாடி குடியிருப்பில் 18வது மாடியிலிருந்து மாமியார் தன் மருமகளை கீழே தள்ளி விட்டுட்டாளாம். இது அடுக்குமாடி என்று ஒரு துணுக்கு. இதை தமிழர்களை தவிர வேறு யாரும் ரசிக்க இயலாது. தாய்மொழி தினத்தை கொண்டாடுகிற நாம் இன்று ஒரு முடிவெடுப்போம். உச்சரிப்பு நம்மில் யாருக்காவது சரியில்லை என்றால் அது சின்ன விஷயம்தான், ஒரு பயிற்சியில் திருத்திக் கொள்ளலாம். ஒலி வடிவத்தில் சரியாக நாம் உச்சரிப்பை பழகுவோம். வரி வடிவத்தில் எழுதுகிற பொழுது எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத கற்போம். பற்கள் என்று எழுதுகிற பொழுது இருக்கு பிறகு இக்கு வராது. பற்கள் என்று எழுதினார் ஒரு இளைஞர். வல்லின ரகர ஒற்றின் அருகே ஒற்றெழுத்து வராது என்று சொன்னேன். நீங்கள் சொல்வது புரியவில்லை என்றார். பெரிய புள்ளி வைத்து இருந்தால் அதன் அருகே புள்ளி வைத்து எழுத்து வராது என்று சொன்ன பிறகுதான் அவருக்கு புரிந்தது. ஒரு பையன் தன்னுடைய பெட்டியில், அவன் வெளியூர் பயணம் செல்கிறான், ஏராளமான துணிமணிகளை வைத்து அந்த துணிமணிகள் அந்த பெட்டியில் அடங்காததால் அதன் மேல் அமர்ந்து அந்த பெட்டியை மூட முயன்று கொண்டிருந்தான். நான் அவனிடம் சொன்னேன், தனியாக ஒரு பை வைத்துக்கொள், கொஞ்சம் துணிமணிகளை எடுத்து அந்த பையில் போடு, 2ஆக எடுத்துக்கொள், அப்பொழுதுதான் உன்னுடைய பெட்டி தப்பிக்கும், இல்லாவிட்டால் பெட்டி உடைந்துவிடும். பீலிபி சாகாடும் அச்சிரும் என்று சொன்னேன். என்னமோ சொல்கிறீர்களே, எனக்கு புரியவில்லை என்கிறான். பீலிபி சாகாடும் அச்சிரும் என்கிற குரலுடைய பொருள் புரியாத அளவுக்கு பள்ளியில் ஆங்கில வழி கல்வி காரணமாக தமிழே இல்லாமல் போய்விட்டது. இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தினுடைய நிலை என்னாகும் என்று தெரியவில்லை. எனவே உடனடியாக நாம் அனைவரும் குறைந்தபட்சம் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரையிலாவது தமிழ் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டும். நாம் எல்லாம் ஒரு 40 வயது கடந்தவர்கள் எல்லாம் அப்படித்தானே படித்தோம். அதன் பிறகுதான் நிலைமை மாறிவிட்டது. எனவே எதிர்காலத்தில் தமிழர்கள் தமிழ் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், தமிழ் உணர்வோடு இருக்க வேண்டும், தமிழ் பற்றோடு இருக்க வேண்டும். அவற்றை விட முக்கியமாக தமிழ் அறிவோடு இருக்க வேண்டும். பழந்தமிழ் இலக்கியத்தையும் நவீன இலக்கியத்தையும் தொல்காப்பியன் முதல் அழகிரிசாமி வரை படித்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற ஒரு பக்குவத்தோடு இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பெரிய செல்வம் காத்திருக்கிறது. நாம் மாபெரும் செல்வந்தர்கள், இலக்கிய வளமுடையவர்கள். அந்த செல்வத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த மிக நல்ல வாய்ப்பு, மருத்துவர் ஐயா போன்ற பிரமுகர்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகாகவி பாரதியாருக்கு 10-12 மொழி தெரியும், ஆழமாக தெரியும். 19 வயசு பாரதியார் காசியில் இருந்த போது 12 வயசு பொண்டாட்டிக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஏன் அப்படி ஒரு கடிதம் எழுத வேண்டி இருந்ததுன்னா, நீங்க என்னென்னமோ அங்க தொடர்புகள்லாம் இருக்கு, தீவிரமா செயல்படுறீங்கிற மாதிரி எனக்கு செய்தி கிடைக்குது, எனக்கு பயமா இருக்குன்னு மனைவி செல்லம்மாள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பாரதியார் பதிலுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த மாதிரி நீ பயப்படுகிற நேரத்தில் பயப்படுவதை விட்டுவிட்டு தமிழை படித்துக் கொண்டிருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் எழுதினார். மனைவிக்கு கடிதம் எழுதுறதே நம்ம ஆளுங்க அபூர்வம். கடிதம் எழுதினாலும் நீ கவலைப்படுறியா, கவலைப்படுற நேரத்தில் தமிழை படி, கவலை போயிடும் அப்படின்னு எழுதுறவங்க எத்தனை பேர்? பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த மோடி மஸ்தான் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கழக்கூத்தாடி ஒருத்தனுடைய ஒரு செயலை சொல்லி காட்டுகிறார்.
ஒரு கழக்கூத்தாடி. அந்த கவிதையோடு நாம இந்த சிந்தனைக்கு ஒரு நிறைவை வழங்கலாம். ஒரு கழை கூத்தாடி, மூங்கிலெல்லாம் வச்சுக்கிட்டு வித்த காட்டுறவன். இந்த தாய்மொழி நாளில் ஒரு பாரதிதாசன் கவிதையை முழுதாக சிந்தித்தோம் என்ற நிறைவோடு நாம் செல்லலாம். அந்த வகையில் நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கழக்கூத்தாடி, அவனுக்கு ஒரு எடுபுடி பையன், 2 பேருமா இருக்காங்க. திடுதிடும் 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 திடுதிடம். ஐயா சிலம்பொலிக்கு பழைய கால நினைவெல்லாம் வரும். 1000 மேடைகளில் அவர்கள் சொன்ன பாடல். திடுதிடும் 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 திடுதிடம். கும்பிடுறேன் எல்லாருக்கும், கும்பிடுறேன் எல்லாருக்கும். வரிஞ்செல்லாம் அமர்ந்துருங்க. நீங்களாம் வரிசையாக தான் அமர்ந்துருங்கீங்க. மக்களை பெத்த மகராசருங்க, கண்ணால் பார்த்து காசு போடுங்க. ஒரு துட்டு உங்களுக்கு 1 காசு, உங்களுக்கு 1 துட்டு உங்களுக்கு 1 ரூபா வெத்தலை. எங்களுக்கு அதுதான் திங்கிற சோறு. 1 துட்டு உங்களுக்கு 1 ரூபா வெத்தலை, எங்களுக்கு அதுதான் திங்கிற சோறு. டேய் பையா, முதல் ஒரு வேலை முழக்கடா மேளம். திடுதிடும் 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 திடுதிடும். என்னடா தம்பி, ஏண்டா அண்ணா, இதோ பார் தம்பி எலும்பு கூடு. ஒரு எலும்பு கூட்டை கொண்டு அந்த கடை கூத்தாடி வித்த காட்டுறவன் வைக்கிறான். இதோ பார் தம்பி எலும்பு கூடு, சதையும் இல்லை சத்தும் இல்லை. இதோ பார் தம்பி எலும்பு கூடு, சதையும் இல்லை சத்தும் இல்லை. ஆமா, திடுதிடும் திடுதிடும். அதுக்கு பேர் என்ன? அதன் பேர் தமிழ்நாடு. அதன் பேர் தமிழ்நாடு. அன்னைக்கும் இன்னைக்கும். சரி சரி, திடுதிடும் திடுதிடும். இந்த எலும்ப எழுந்திருக்க வைக்கிறேன், இந்த எலும்ப எழுந்திருக்க வைக்கிறேன். செய்யி செய்யி பாப்போம். திடுதிடும் திடுதிடும் திடுதிடும். அமிஞ்ச எலும்ப ஆட வைக்கிறேன், அமிஞ்ச எலும்ப ஆட வைக்கிறேன். செஞ்சு காட்டு. திடுதிடும் திடுதிடும் திடுதிடும். ஓஞ்ச நாட்டுல உசுருண்டாக்குறேன், ஆக்கி காட்டடா அண்ணே. திடுதிடும் திடுதிடும் திடுதிடும். அடி மோளத்தை, அடி மோளத்தை. திடுதிடும் திடுதிடும் திடுதிடும். இந்த எலும்ப இப்படி வைக்கிறேன், இந்த எலும்ப இப்படி வைக்கிறேன். வச்சா உசுரா வந்துடும், வச்சா உசுரா வந்துடும். திருதிரும் திருதிரும் திருதிரும். மருந்து செய்யணும், தெரிஞ்சுதா உனக்கு? எலும்பு கூட்டுக்கு, உயிரற்ற எலும்புக்கு உயிர் தருவதற்கு ஒரு மருந்து செய்ய வேண்டும். மருந்து செய்யணும், தெரிஞ்சுதா உனக்கு? சரி செய். திருதிரும் திருதிரும் திருதிரும். இதோ பார், ஐயா நினைவுக்கு வருகிறார். இதோ பார் மாம்பழம், இதை நான் புழியறேன். இதோ பார் மாம்பழம், இதை நான் புழியறேன். புழி புழி. திருதிரும் திருதிரும் திருதிரும். இது ரஸ்தாளி, இது ரஸ்தாளி, இதையும் புழியறேன். புழி. திருதிரும் திருதிரும் திருதிரும். பலாச்சோள புழியறேன், பலாச்சோள புழியறேன். பாருங்க, முக்கனி, மாம்பழம், ரஸ்தாளி பழம், பலாச்சோள, மூன்றையும் பிழிஞ்சாச்சு. திருதிரும் திருதிரும். தேனும் சேர்க்கிறேன், பாலும் சேர்க்கிறேன், இளநீர் வழுக்க இட்டு குழைக்கிறேன். தேனும் சேர்க்கிறேன், பாலும் சேர்க்கிறேன், இளநீர் வழுக்க இட்டு குழைக்கிறேன். இடிச்ச திரைமா இட்டு பிசையறேன், இடிச்ச திரைமா இட்டு பிசையறேன். பொடிச்ச பருப்பும் போட்டு கலக்கிறேன். எல்லாத்தையுமே இளஞ்சூடாக்கி பல்லாய் நிறைய பக்குவப்படுத்துறேன், பக்குவப்படுத்துறேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், முக்கனி, அப்புறம் பால், தேன், இளநீர் வழுக்க, இடிச்ச தெனமாவு, பொடிச்ச பருப்பு, எல்லா சத்துள்ள தமிழகத்தின் சிறந்த அமிர்தம் போன்ற செல்வங்கள், உணவு முறைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மருந்து அந்த மோடி மஸ்தான், அந்த மாய வித்தக்காரன் கழக்கூத்தாடி செய்கிறான். ஆஹா, இதெல்லாம் கேட்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்கு? பசி வந்துருச்சா? என்னென்ன? முக்கனி, தேன், பால், இளநீர் வழுக்க, இடிச்ச தெனமாவு, பொடிச்ச பருப்பு. நமக்கே அப்படி இருக்குன்னா அந்த எடுமுடி பையனுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா ஆஹா, அண்ணே அண்ணே, இந்த மருந்துக்கு என்ன பேரு?
இந்த மருந்துக்கு என்ன பேரு? உள்ள தொட்டா உசுரலை இனிக்கும். தெள்ளு தமிழ் தம்பி, தெள்ளு தமிழ். இதுதான் இந்த மருந்த எலும்பு கூட்டுல தடவுறேன் தம்பி, அடி மோலத்தை திடுதிடும் 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 திடுதிடும். சிரிச்சது பாரடா செந்தமிழ் கூடு. எலும்பு கூட்டுக்கு உயிர் வந்து விட்டது. உயிரற்று கிடந்த, சத்தின்றி ஆற்றலின்றி சதையின்றி கிடந்த எலும்பு கூட்டுக்கு, தமிழ்நாடு என்கிற எலும்பு கூட்டுக்கு உயிர் வந்து விட்டது. எப்போது? தமிழ் என்கிற அமுதத்தை மருந்தாக தடவும் போது, அதற்குள்ளே பாய்ச்சும் போது. சிரித்தது பாரடா செந்தமிழ் கூடு, விரிந்தது பாரடா அழிந்த நம் நாடு, பாடுது பாரடா பைந்தமிழ் நாடு. முடிச்சு பார்த்து முறுக்குது மீசைய, எதிரி மேல எண்ணம் கொள்ளுது, சொத்த காக்க கத்திய தூக்குது. தமிழில் நனைஞ்ச தமிழ்நாடு பாத்தியா, ஆடுது பாத்தியா அழகு நாடு. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாரதிதாசன், தம்பிமாரே தகப்பமாரே, மாயமில்லை மந்திரமில்லை, கருத்து வேணும், நம்ம வருத்தம் நீங்க தேடணும் வழிய என்று சொல்லுகிறார். இப்போது தமிழ்நாடு இருக்கும் நிலை, இந்த நிலையை தமிழின் வழியாகத்தான் மாற்ற முடியும். ஆனால் தமிழே நல்வழிக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இன்று இருக்கிறது. எனவே தமிழையும் காக்க வேண்டி இருக்கிறது, தமிழ்நாட்டையும் காக்க வேண்டி இருக்கிறது, தமிழினத்தையும் மீட்க வேண்டி இருக்கிறது. எங்கள் உரைக்கு முன்னதாக முழங்கிய அந்த கவிதைகளில் ஒவ்வொரு கவிஞர்களும் தமிழ் இன்று எப்படி நலம் குன்றி இருக்கிறது, வளம் குன்றி இருக்கிறது, எப்படியெல்லாம் உச்சமாக மேம்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் பலருக்கு இந்த செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், விதையுங்கள், எதிர்காலம் அறுவடை செய்யட்டும். நன்றி. நாம் அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உரை. இவருக்கு தொழில் மருத்துவம், மனித உடலுக்கு மருத்துவம் செய்தார். அதேபோல் நம் தமிழ் சமூகத்துக்கும் இவர் ஒரு மருத்துவர். மண்ணை பசுமை தாயகமாக்க விரும்பியவர் தமிழ் மனதை பசுமையாக மாற்றுவதற்காக நிறுவிய அறக்கட்டளை தான் பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை. மக்கள் தொலைக்காட்சி, பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை, பொங்கு தமிழ் பன்னிசை மணிமன்றம், பசுமை தாயகம், வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை, உழவர் பேர் இயக்கம் என்றெல்லாம் 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை நிறுவி தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திடும் தமிழ் சமூக மருத்துவர் ஐயா ராமதாசு அவர்களை நிறைவாக தலைமை உரையாற்ற பணிவன்போடு அழைக்கிறேன். பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை சார்பாக உலக தாய்மொழி நாள் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிலம்பொலியார் அவருக்கு 90-91 நினைக்கிறேன். அவர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து தமிழுக்கு மேலும் பாடுபட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. ஏனென்றால் அவரை வாழ்த்த முடியாது. எனக்கு 79 தான், அவருக்கு அவரை விட நான் இளையவன். மெல்ல தமிழ் இனி சாகும் என்று பாரதியார் கூறியதாக பலரும் மேற்கோள் காட்டுகிறார்கள். அவர் அப்படி சொல்லியிருப்பாரா? அவர் நம்முடைய முனைவர் மணிகண்டனை கேட்குறேன். அதுக்கு அடுத்த வரி என்று ஒரு பேதை சொன்னதா? யார் அந்த பேதை? என்றந்த பேதை சொன்னான். புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே, அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கில்லை, மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும். என்றந்த பேதை உரைத்தான்.
என்று எந்த பேதை உரைத்தானா என்றந்த பேதை உரைத்தானா? இல்லை நீங்கள் தான் சொல்லணும். அது என்று அந்த பேதை அந்த பேதை எந்த பேதைன்னு சொல்றது நயமா இருக்கு. பேதை உரைத்தான், இந்த வசையனை கெய்திடலாமும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர். இப்படி நீலகண்ட சாஸ்திரி கூறியதாக முடிகிறது இந்த பேதை. இந்த பேதை இவர் சாடுகிற அந்த பேதை அப்படித்தான் இணையதளத்தில் பார்க்க சொன்னவர் என்னுடைய அலுவலகத்தில். நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரி? அது அந்த காலத்தில் ஒரு கல்லூரி மாணவர் பேசுனதா இல்லை, உரைநடையில் அவரே பதிவு பண்ணுறார். அதுதான் இது. ஆனால் இப்போ இதில் இணையதளத்தில் நீலகண்ட சாஸ்திரி கூறியதாக சொல்லப்படுகிறது. சமகாலத்தவருடைய பாரதியாருடைய சமகாலத்தவர் அவர். அந்த மேற்கு மொழிகள் புவியசை யோங்கும் என்ற அந்த பேதை உரைத்தான் என்று கூறுகிறார். ஆக தமிழ் இனி சாகாது என்று பாரதியார் நம்பினார். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? தமிழ் எங்கே இருக்கிறது? எங்காவது ஒரு இடத்தில் தமிழ் இருப்பதாக சொல்லுங்கள். எங்கேயாவது இருக்கிறதா? ஏதாவது ஒரு இடத்துல இருக்குதா? எந்த இடத்திலும் இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? தமிழ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தமிழ் பேச தங்க காசுன்னு மக்கள் தொலைக்காட்சியில் சொன்னோம். இப்போது நான் சொல்கிறேன், அப்படி இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி தமிழ் இந்த இடத்துல இருக்குது என்று யாராவது சொன்னாங்கன்னா அவர்களை பாராட்ட தனி மேடையே நான் அமைச்சு தரேன். அதற்காக ஒரு பட்டிமன்றமே கூட வைக்கலாம். அழிந்து வரும் தமிழை காக்க. தமிழ் அழிஞ்சு வருது. தமிழை அழிக்கிறார்கள். தமிழனே அழிக்கிறார்கள். ஆண்டவர்கள் அழிக்கிறார்கள். எல்லோரும் அழிக்கிறார்கள். எங்குமே தமிழ் இல்லை. என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? நான் ஒரு மூர்த்தி ஏற்பாடு செய்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட பேசினேன். ஒரு படிக்காத பெண், 4வது 5வது கூட படிக்காத ஒரு பெண் தன்னுடைய மகள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை சொல்வதற்கு என் பொண்ணு கன்சீவ் ஆகிக்குது. உங்கள் கிராமத்தில் தான் படிக்காத பெண். உன் மருமகன் வந்தானே என்ன சாப்பாடு போட்ட? மட்டன் எடுத்து வந்து போட்டான். அதே மாதிரி சிக்கன், ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாம் போச்சு, சோறு போச்சு, எல்லாமே. இன்றைக்கி ஆங்கிலத்துக்கு வந்துட்டோம். இல்லைன்னா பிற மொழி கலப்போம். 102 தமிழறிஞர்கள் 2000 என்று நினைக்கிறேன், 1999 2000 நம்ம சிலம்பொழியாருக்கு தெரியும். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உண்ணாவிரதம் இருந்தாங்க வள்ளுவர் கூட்டத்தில். பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பயிற்று மொழி ஆக்கணும், கட்டாய பாடமாக்கணும் தமிழ்னு சொல்லி. அது 1லேருந்து 5வது வரைக்கும் அதை செய்தாங்க. அதுவும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அடிபட்டது. தமிழ் எங்கேயாவது இருக்குதுன்னு சொல்லுங்கள், மறுபடியும் தனியாக ஒரு இது பண்ணுவோம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இது என்ன பண்ண போகிறோம்? நான் தமிழன். இப்போ பிள்ளைகளை பிள்ளைகள் எந்த பிள்ளைகளாவது நீங்கள் 100 பிள்ளைகளை எடுத்துங்க, அது எந்த வகுப்பு வேணாலும் படிக்கட்டும், எந்த வயது வேணாலும் இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் உன்னுடைய தாய்மொழி என்னது? தாயா மொழியா? சரி, ஆங்கிலத்தில் மதர் டங்குனா அதுதான் மதர் எங்கள் அம்மா, டங்குன்னா நாக்கு. இது ஒன்றுமே தெரியல. அன்னைக்கு பார்த்தா இளைஞர்கள் போராடினாங்க, விவான் ஜல்லிக்கட்டுன்னு பிடிச்சிட்ருக்காங்க. என்னுடைய கேள்விக்கு இந்த இடத்துல தமிழ் இருக்குது,
அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு பரிசு தரேன். என்னால் முடிந்த அளவு பரிசு தரேன். தமிழை எப்படியாவது வளர்க்கணுன்ற முயற்சியில் தான் நம்முடைய மணி சொன்ன மாதிரி இதெல்லாம் தொடங்கி நாங்கள் நடத்தி வரோம். நாம் நடத்தலைன்னா அப்புறம் வேறு யார் நடத்துவாங்க? இதே நிலைமை நீடிச்சுன்னா தமிழ் அழிஞ்சிடும். இப்போ பேசுகிறது அரைக்குறை தமிழ். என்னுடைய உதவியாளர் அவன் சோப்புன்றது சொல்லக்கூடாதுன்னு வகலை கட்டின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போது அது ஒரு 3-4 ஆண்டு 2004 இல்லையா? அப்படி சொல்லி நான் யார்கிட்ட பேசும்பொழுது, தமிழர்கள் எல்லார்கிட்டையும் பேசும்பொழுது பிற மொழி கலக்காமல், ஆங்கிலம் கலக்காமல் பேசுவேன். அப்படி உடனே பேச முடியலைன்னா அதை அப்படியே தடுமாறி கொஞ்சம் சமாளிப்பேன். அந்த மாதிரி நான் ஒரு இதுக்காக சொல்லலை. இப்படி எல்லோரும் முதல்ல தமிழ் அறிஞர்கள் அவங்க வீட்டில் தமிழ் பேசப்படுகிறதா? பள்ளியில் தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க, கல்லூரியில் இருக்காங்க. இப்படி ஒரு 10,000-20,000 பேர் இருப்பாங்க, ஓய்வு பெற்றவர்கள் இருப்பாங்க. ஒரு 10 பேரை நீங்கள் பேட்டி காணுங்களேன், அவங்க என்ன பேசுகிறாங்க? 10 வார்த்தையில் 8 வார்த்தை ஆங்கில வார்த்தை, 2-3 வார்த்தை தமிழ். நான் அது குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன். இவங்களே தமிழ். அந்த காலத்தில் திரைப்படத்தில் தமிழ் ஆசிரியர் வருவார், அவர் வீட்டில் வெளியில் எல்லாமே தமிழில் பேசுவார். அதை அவர் வரும்போது அவர் பேசும்பொழுது படம் பார்க்குறவங்க சிரிப்பாங்க. அந்த மாதிரி தமிழில் பேசுவாங்க. நம்ம அந்த மாதிரி தமிழில் கூட பேச வேண்டாம், ஆங்கிலம் கலக்காமல் பேசலாம் இல்லையா? ஆக தமிழை காக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் தமிழ் பயிற்சி மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும். தமிழ் கட்டாய பாடமாக்க வேண்டும். தமிழ் கட்டாய பாடமாக்க வேண்டும். ஆங்கில மோகம் ஆங்கிலம் வேண்டான்னு சொல்லலை. அதாவது மழலையர் வகுப்பிலிருந்து 10-12 வகுப்பு முடிகிறதுக்குள்ளே ஒரு பாடமாக ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் 12-10ஆம் வகுப்பு போகும்போதுக்குள்ளே சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா? இப்போ ஆங்கில ஆசிரியருக்கு அது தெரியாது. 5 நிமிடம் 10 நிமிடம் ஆங்கிலத்தில் பேச முடியாது. அவர்கள் கற்ற ஆங்கிலம் அல்லது ஆங்கிலம் வேண்டாம், நான் ஃப்ரெஞ்சு தான் படிக்கணும், ஜெர்மனி தான் படிக்கணும்னா அந்த ஏற்பாட்டை நம்ம செய்யலாம். எந்த பள்ளியிலையும் செய்யலாம், எந்த கல்லூரியிலையும் செய்யலாம். ஆனால் எல்லா பாடங்களும் பயிற்சி மொழி தமிழாக தான் இருக்கணும் இல்லையா? இந்த மோகம் நான் சொல்கிறதுல தான் கன்சீவ் ஆகிறதுன்றது இந்த ஆங்கில மோகம் தான். அந்த பிள்ளைங்களை ஆங்கில வழி பள்ளிக்கூடம் கிராமங்களில் அங்கே அனுப்புகிறாங்க எல்லாம். ஏன்னா இங்கே அரசு பள்ளிக்கூடம் சரியில்லாதனால் அது மாதிரி இருக்கு. தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும். தமிழ் உள்ளிட்ட 22 8வது அட்டவணை மொழிகளும் அலுவல் மொழிகளாக்கப்பட வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும். தமிழில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். தமிழர்களின் கலாச்சாரமான ஜல்லிக்கட்டு போட்டிகளை, அது ஏறு தழுவுதல், காப்பாற்றுவதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர்கள் இளைஞர்களும் போராடினார்கள். அதேபோல் தமிழ் மொழியை காக்க மாணவர்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.